வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஹெல்த் பற்றிய ஒரு வீடியோ தான் நாம் பார்க்க போகிறோம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்ன தெரியுங்களா? உங்கள் ஹெல்த்தை பற்றிய வீடியோ. இது ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ. இப்போது நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன செய்தாலும் அது இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கிற ஒரு கவலை உங்கள் எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? இப்போ பாருங்கள், இதில் நான் என்ன வச்சுருக்கேன்? ஒரு பேரிச்சம்பழம், அது போக ஒரு ஆர்க்கு கருவேப்பிலையை கழுவி வச்சுருக்கேன். இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு வர்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. 48 நாட்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க, திரும்ப சாப்பிடுங்க. நான் முக்கால்வாசி டெய்லி சாப்பிட்ருவேன், இல்லைனா வாரத்தில் ஒரு 5 நாள் கண்டிப்பாக இதை நான் எடுத்துப்பேன். என்னோடய ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்தீங்கன்னா 13.5% இருக்குது. அது போக எனக்கு ஹேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிளாக்காக தான் இருக்குது, ஒரு நரமுடி கூட வரல. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, டெய்லி நம்ம பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறதுனால நமக்கு எலும்புகள் வலுவடையும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், மனச்சோர்வு வராது. நமக்கு எப்போ பார்த்தாலும் ஐயோ நம்மளால் வேலை பார்க்க முடியலன்னு ஒரு சோம்பேறித்தனம் வரும் பார்த்தீங்களா? அது வராமல் நல்ல சுறுசுறுப்பாக நம்ம வேலை பார்க்குறதுக்கு இந்த பேரிச்சம்பழம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஹேர் ஃபாலை தடுக்கும். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் ஃபாலே கிடையாது. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்றும் கிடையாது, இப்படியே பச்சையாக நம்ம அப்படியே அப்படி எடுக்கிறோம், அப்படியே நம்ம வாயில் போடுறோம், அவ்வளோதான். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா, பாய்.